ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். சில இளைஞர்கள் மலைப்பிரதேசம் ஒன்றை சுற்றி பார்ப்பதற்காக சென்றார்கள். மிக அருமையான இயற்கை காட்சிகள் நிறைந்த பிரதேசம் அது. அவர்கள் அழகான பூஞ்சோலைகளையும் மிகப்பெரிய மரங்களையும் எழிலான பள்ளத்தாக்குகளையும் பார்த்து சிந்தித்து கொண்டே வந்தார்கள். அப்போது ஒரு காட்சி அவர்களுக்கு பெரிதும் வியப்பளித்தது. மிகவும் வயது முதிர்ந்த மனிதர் ஒருவர் பெரிய மூட்டை ஒன்றை தலையில் சுமந்து கொண்டு மலைச்சரிவில் மேல் நோக்கி சர்வ சாதாரணமாக ஓடிக்கொண்டிருந்தார். இளைஞர்கள் அதை பார்த்து குழப்பமடைந்தார்கள். எந்த எடையையும் சுமக்காமல் சாதாரணமாக மலை ஏறுவதே சிரமமான காரியமாக இருக்கையில் இந்த முதியவரால் எப்படி இவ்வளவு பெரிய பாரத்தை சுமந்து கொண்டு மலை மீது ஏற முடிகிறது? அதுவும் மலைச்சரிவில் ஓடி ஏறிக்கொண்டிருக்கிறாரே. இளைஞர்கள் அந்த முதியவரை தடுத்து நிறுத்தி கேட்டார்கள், ஐயா, நாங்கள் இளைஞர்கள், நாங்கள் எந்த பாரமும் இல்லாமல் தான் மலை ஏறுகிறோம். ஆனாலும் சிறிது நேரத்திற்கு பிறகு எங்களுக்கு மூச்சு திணற ஆரம்பிக்கிறது. சற்று ஓய்வு எடுத்தால்தான் மேற்கொண்டு சிறிது தூரம் ஏற முடிகிறது. இப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த முதிர்ந்த வயதில் இவ்வளவு பெரிய பாரத்துடன் எப்படி மலை மீது எளிதாக ஓடி ஏறுகிறீர்கள்? அந்த முதியவர் சொன்னார், தம்பிகளா, மலை மீது உள்ள கிராமத்தில்தான் நான் இருக்கிறேன். அடிவாரத்தில் சிறு நகரம் இருக்கிறது. எங்களுக்கு பொருட்கள் எதுவும் தேவையென்றால் கீழிருந்து வாங்கித்தான் மேலே கொண்டு செல்ல வேண்டும். சிறு வயதிலிருந்தே நான் சிறு சிறு பொருட்களை வாங்கி மேலே கொண்டு செல்லுவேன். நாட்கள் ஆக ஆக ஆடுகளை தூக்கி கொண்டு ஓடினேன். பிறகு பாரமுடைய மரக்கட்டைகளை சுமந்து சென்றேன். மலையேற முடியாத நோயாளிகளை கூட சுமந்து சென்றேன். இப்போது கிராமத்தில் உள்ள ஆதரவற்ற மனிதர்களுக்காக என்னால் முடிந்த உதவியை செய்வதற்காக சில அத்தியாவசிய பொருட்களை வாங்கி செல்லுகிறேன். இந்த பாரத்தை தூக்கி கொண்டு மலை மீது ஓடுவதில் எனக்கு எந்த சிரமமும் இல்லை. அந்த முதியவரின் வார்த்தைகள் இளைஞர்களின் இருதயத்தில் என்றும் அணையாத பிரகாசத்தை ஏற்படுத்தியது. அந்த பிரகாசம் 2 உண்மைகளால் ஆனது. ஒன்று, தொடர் பயிற்சியின் மூலமும் ஆண்டவர் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையின் மூலமும் எதையும் எளிதாக சாதிக்க முடியும். இன்னொன்று, மற்றவர்களுக்காக நாம் ஒரு நன்மையை செய்யும்போது நம்மை அறியாமலேயே தேவன் நம் சக்தியை பன்மடங்காக பெருக செய்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களும் அப்படித்தான். அவர் ஒரே நாளில் நமக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து நம்மேல் எல்லாவற்றையும் திணித்து நம்மை திணற வைக்கிற தேவன் அல்ல. ஒவ்வொரு காரியத்திலும் நாம் மெதுமெதுவாக முன்னேறும்படி அவர் நம்மை பயிற்றுவிக்கிறார்.